நான் உங்கள் மகேஸ்வரி. டெய்லி குட்டி ஸ்டோரி 1 மினிட் சொல்கிற ஸ்டோரியில் வந்து நான் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஓகே, இன்றைக்கி என்ன உங்களுக்காக ஸ்டோரி கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, என்ன ஸ்டோரி அப்படின்னு தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஆமாங்க, எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச ஸ்டோரி தான். ஆக்சுவலி நம்ம தலைவர் சொன்ன ஒரு ஸ்டோரி தான். நிறைய ஸ்டேஜ்லலாம் சொல்லியிருக்காரு. என்னடா இருக்குது, நம்ம தலைவர் சொன்ன சூப்பர் ஸ்டார் சொன்ன ஒரு ஸ்டோரியை சொல்ல போகிறீங்க, என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு தானே இது பார்த்துட்டு இருக்கீங்க. ஆமாங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு குட்டி ஸ்டோரி தான் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னா, காக்காக்கும் காகத்துக்கும் நடக்கிற ஒரு சின்ன உரையாடல் பற்றி அவர் சொல்லியிருப்பார். காக்கா என்ன பண்ணும் அப்படின்னா, கழுகு மேலே போயிட்டு குத்திக்கிட்டே இருக்குமா. அப்போ கழுகு என்ன பண்ணுமா, அப்படியே பார்த்துக்கிட்டு ஒன்றுமே செய்யாதான். அப்போ என்ன ஆச்சான், காக்கா சொல்லிச்சான், நான் எவ்வளோலாம் உன்னை சொல்லிகிட்டே இருக்கேன், உன்னை கொத்திக்கிட்டே இருக்கேன், திட்டிகிட்டே இருக்கேன், ஏன் எதுவுமே பேச மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிச்சான். நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிச்சான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் காக்கா, இந்த பக்கம் கழுகு என்ன பண்ணுறா, 2 பேர் பறக்க ஆரம்பிச்சாங்க. அப்படியே பறந்து 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 போயிட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்போ பறந்து போயிட்டே இருக்கும்போது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஆக்சிஜன் பத்தாம காக்கனால அப்படின்னு கீழே வந்துருச்சு. ஆனால் கழுகு என்ன பண்ணுச்சு, ஒரு அப்படியே பறந்து போயிட்டே இருந்துச்சு. இதெல்லாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, 1000 விமர்சனங்கள் நம்மள கொத்ததான் செய்யும். நீ எல்லாம் பண்ண மாட்டேன், நீ எல்லாம் உருப்பிட மாட்டேன், உனக்கெல்லாம் இதெல்லாம் வருமா, இதெல்லாம் வராதா, இப்படிலாம் நீ இருக்கியே, நீ எல்லாம் வாழலாமா அப்படின்லாம் நிறைய விமர்சனங்கள் நம்மளை சொல்லதான் செய்வாங்க. நிறைய விஷயங்கள் நம்மளை டவுன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். உனக்கு என்ன, நீ செஞ்ச நல்ல விஷயங்களோட நீ செஞ்சு கெட்ட விஷயங்கள் தான் போட்டு உன்னை குத்திக்கிட்டே இருப்பாங்க. நீ அன்னைக்கு அப்படி பண்ணாலதுனால அதனால தான் அப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் வாங்கிக்கவே கூடாது. நம்ம வேலையில் நம்ம உயர்த்து போய்கிட்டே இருக்கணும். செய்கிற வேலைகள்லையும் சரி, நம்ம பண்ணுற விஷயங்களும் சரி, நல்ல இலக்குகளை நோக்கி நம்ம போய்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கழுகை போல மேலே பறந்து போய்கிட்டே இருக்கலாம். ஸோ காக்காய்க்கான கழுகுக்கான கதையில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் கழுகாக இருக்க போகிறீங்களா, காக்காவாக இருக்க போகிறீங்களான்னு உங்கள் கையில் தான் இருக்குது. மீண்டும் இதே ஸ்டோரியில் நான் உங்களோட சந்திக்கிறேன். நான் உங்கள் மகேஸ்வரி. பை பாய், டேக் கேர்.